திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். மீனமர் பொய்கை நாண்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிழந்த காணமர்வேழம் கையெடுத்தலர கராதனும் காலினைக்கதுவ ஆனையின் துயரம் தீரப் புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமரு சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் ஒரு சிறப்பான ஒரு கதை அதை நம்மளுக்கு தெரியப்படுத்துகிறார். திருவல்லிக்கேணி எம்பெருமானை சேவிக்கிறதுக்கு அந்த திருக்கோயிலுக்கு நம்ம சென்றோமானா அங்கே முதல்ல பார்த்தசாரதி பெருமாள் வெங்கடகிருஷ்ணனை சேவிச்சுக்கலாம். வெங்கடகிருஷ்ணனை சேவிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆழ்வார் ஆச்சாரியர்களை சேவிச்சுக்கலாம். நம்மளோட இடது கை பக்கத்தில் சக்கரவர்த்தி திருமகன் அவரோட தம்பியனோடும் இலக்கவனோடும் மைதிலியோடும்னு அங்கே இருக்கார். அவருக்கு பக்கத்தில் எதிரான மன்னாதர் ஸ்ரீமன்னாதர் இருக்கார். பள்ளி கொண்டு இருக்கிற பெருமாள் ரங்கநாதர் அங்கே இருக்கார். அவரை தாண்டிட்டு நம்ம உள்ளே வந்தோமான அவரையும் சேவிச்சுட்டு வந்தால் வெங்கடகிருஷ்ணனை சேவிக்கலாம். சேவிச்சுட்டு வெளியில் வரும்போது வேதவல்லி தாயாரை சேவிச்சுக்கலாம். மன்னாதனுக்கு வேதவல்லி தாயார் ரொம்ப சிறப்பான புராதனமான இடம்ன்றதுக்கு அந்த தாயாரும் பெருமாளையும் சேவிச்சாலே தெரியும். மன்னாதரை சேவித்தோம், வேதவல்லி தாயாரை சேவித்தோன்னா இறங்கி கஜேந்திர வரதனை சேவிக்கலாம். அதை பார்த்த பிறகு தான் என்ன சுவாமி கருடனாக இருக்கார் அப்படின்னு சொல்லி கருடாரூடனா பார்க்குற வரதராஜ பெருமாளை சேவிச்சுக்கலாம். அப்படியே தாண்டி பிரதட்சணமாக வந்தால் என்ன நரசிம்ம சுவாமியை சேவிச்சுக்கலாம். யோக நிருசிம்மர் சேவிச்சுக்கலாம். அவருக்கு தனி வாசப்படி அங்கே தனியான ஒரு துவஜஸ்தம்பம், அந்த பக்கத்துலேருந்தே சுவாமி எழுதி வெளியிலையும் பிராகாரத்துலையும் வந்துக்கலாம். அப்படியே மாட வீதி புறப்பாடும் நடக்கும். அப்படியே தாண்டி வந்தால் ஆண்டாள் சன்னதி இருக்குது. அப்படியே வெளியில் கண்ணாடி இதை தாண்டிட்டு வெளியில் வரலாம். நம்ம நிறைய பெருமாளை சேவிக்கிறதுக்கு 5-6 பெருமாளை திவ்ய தேசத்தில் சேவிச்சுக்கிற மாதிரி சிறப்பான இதை பண்ண முடியும். அப்போ அந்த வரதராஜரை சேவிக்கும்போது அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ தான் இந்த கதையை சொல்கிறார். மீனமர் பொய்கை நாண்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றிழந்த காணமர் வேழம். ஒரு இந்த கதை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தான். ஒரு இந்திரத்யும்னு ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு முனிவரோட சாபத்தினால அவன் ஒரு யானையாக இருந்துட்டான். யானையாக மாற சொல்ல வேண்டி வந்தது. யானையாக மாறி ஒரு பொய்கையில் தன்னோட கூட்டத்தில், யானை எப்போவுமே தனியாக இருக்காது, அதனோட என்ன பரிவாரங்கள் ஜனங்களோட எல்லாரோடைய தாய் தகப்பன் மனைவி கூட பிறந்தவான்னு எல்லாரோடையும் தான் இருக்கும். அப்படி அந்த இந்திரத்யும்னன்ற ராஜா ஒரு கூட்டமாக தினமும் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த ஒரு பொய்கையில் என்ன இருக்குது அங்கே இருக்கிற கொஞ்சம் நன்னாவா ஜலத்தெல்லாம் கலக்கி அதோடு இருந்து அப்படி விளையாடிட்டு அப்படி போயிடுதான். ஆனால் அந்த இந்திரத்யும்னனாக இருக்கும்பொழுது அவன் சிறந்த விஷ்ணு பக்தன், பெருமாளுக்கு எல்லா கைங்கரியும் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் கொஞ்சம் என்ன மண்டகனம் இருந்தது. அது சாதாரணம் தான். ஒருத்தர் நன்னா ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா மண்டகனம் தான். ஆனால் அது இறைவனுடைய அடியவர்களிடத்துல, அதாவது சிவன் நாராயணனோட பக்தர்களிடத்தில் காட்டினா அது அவளோட தவறுக்கு இடமா அமைஞ்சிருத்துனா அவள் சாபம் கொடுத்துட்றா. அதனால் ரொம்ப மதமாக இருக்கியா அப்படின்றதுனால அவனுக்கு முனிவருடைய சாபம் வந்துடுத்து. ஆனால் பழைய நினைவுகள்லாம் அவனுக்கு மறக்கலை. பெருமாளை சேவிக்கணும், பெருமாளை பார்க்கணும், பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு கூட அந்த யோஜனையெல்லாம் இருந்தது. அதே மாதிரி ஒரு ரூரு அப்படின்னு ஒரு கந்தர்வன், அவனும் ஏதோ ஒரு சிறப்பான விஷயத்தில் நல்ல வேலைகளை செய்திருந்தாலும் ஒரு முனிவரோட சாபத்தினால அவன் முதலையாக மாறி ஒரு பொய்கையில் கடந்தான். இவனுக்கு எப்போ மோட்சம் வரும் அப்படின்னா ஒரு விஷ்ணு பக்தன் அவனுடைய காலை பிடிச்சாதான் உனக்கு உன்னோட பாவத்திலேருந்து சாபம் கிடைக்கும், விமோச்சனம் கிடைக்கும். இந்த சாபத்திலேருந்து பாப விமோச்சனம் சாப விமோச்சனம் 2 எப்போ கிடைக்கும்னா நீ ஒரு விஷ்ணு பக்தனோட திருவடியை பிடிச்சிட்டாதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி பண்ணுறது, யார் விஷ்ணு பக்தன் எப்படி கண்டுபிடிக்கிறது, நாமளா முதலையாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். இருந்தாலும் அப்படியே நடந்து நகர்ந்து ஒரு பொய்கையில் இருந்தான். இங்கே ஒரு யானை தினம் அவளோட பரிவாரத்தோட இது என்ன பண்ணுறது, இந்த பொய்கையை ஒரு கலக்கிட்டு போகிறது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு ஒரு தக்க சமயம் கிடைக்கட்டும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ரூருன்ற கந்தர்வனும் முதலையாக இருக்கிறதுனால அந்த முதலை என்ன பண்ணிட்டு அந்த மடுவில் இருக்குது. இப்படி நிறைய நாள் போயின்னு இருக்கு. அப்படின்னா அந்த இந்திரத்யும்னன்ற யானை பெருமாளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த பொய்கையில் இறங்கி அந்த மடுவில் இறங்கி அங்கே ஒரு பெரிய அழகான ஒரு தாமரைப்பூவை
பிடிச்சா அதை தூக்கி சுவாமிகிட்ட கொடுக்கணுமா அப்படின்னு தும்பிக்கையை தூக்கும் பொழுது அந்த சமயத்தில் என்ன பண்ணிது, அந்த முதல்ல அந்த யானையோட காலை பிடிச்சி நுடுத்து. அது ஜலத்தில் இழுக்கிறது. யானை கரைக்கு வருது. யானைக்கு ஜலத்தில் தண்ணியில் இருந்தாலும் பலம்தான், தரையில் இருந்தாலும் பலம்தான். ஆனால் முதலைக்கு தரையில் இருந்தால் பலம் இல்லை, பலம் கொஞ்சம் குறைவு. ஜலத்தில் இருக்கும்போது அதனோட பலம் கொஞ்சம் கூடி இருக்கும். ஆனால் இது இத்தனை பரிவாரங்களோட வந்தது. எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணினா விட்டுட்டா குட்டி யானையெல்லாம் தவிர்த்துது, பெருசாக 2 வந்தது அப்படின்னு சொன்னால் எந்த யானையும் இதால் என்ன பண்ண முடியல. அப்படியே இது தரைக்கு இழுக்கிறது, தண்ணியில் இழுக்கிறது, தரைக்கு இழுக்கிறது, தண்ணியில் இருக்கிறதுன்னு அப்படியே இருந்தது. கொஞ்ச நாளைக்கு பார்த்தது. ஆனால் அந்த பரிவாரங்கள்லாம் கொஞ்சம் கழிச்சு என்ன பண்ணிது, விட்டுட்டு போயிடுது. இந்த யானை மட்டும் தனியாக தன்னுடைய முயற்சியினால் தான் வெளியில் வரணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அந்த டக் ஆஃப் வார் இருக்கே, பசங்க சொல்கிற மாதிரி தண்ணிக்கும் தரைக்கும் மாற்றி மாற்றி இழுத்துன்னு இருந்தது. ஒரு சில நாளில் முதலைக்கு நல்ல பலம் இருக்கும், அன்றைக்கி அது தண்ணிக்குள்ளே இழுக்கும். சில நாளைக்கு யானைக்கு நிறைய பலம் இருக்கும், சில வேளையில் அது தரைக்கு இழுக்கும். அப்படின்னா அது முதலையும் அந்த யானையோட காலை விடலை, யானையும் அப்படியே என்ன பண்ணல, தன்னை துவைச்சி விட்டுக்கவே இல்லை. தன்னோட தும்பிக்கையில் பிடிச்ச அந்த புஷ்பத்தை தலைக்கு மேலே தூக்கிண்டு நாகனத்தனைவாய் ஆரிடர் களைவார் அப்படின்னு இந்த இடரை யார் களைவார்னு யோசிச்சுக்கின்றது. அப்போ ஒரே வார்த்தையை ஆதி மூலமே அப்படின்னு கூட்டுது. இந்த ஆதி மூலம்னா இந்த சாமர்த்தியம் இருக்கே, 14 லோகத்தில் இருக்கிற சிருஷ்டிகர்த்தா யாரு, ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால் ஆதி மூலமேன்னு எல்லாத்துக்கும் மூலத்துக்கும் மூலமான இருக்கிற ஆதி யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான். ஸோ அந்த விஷயம் வைகுண்டத்தில் இருக்கிற சுவாமிக்கு காதலை கட்டுடுத்து. உடனே சுவாமி என்ன பண்ணார், தன்னுடைய கருடன் மேலே ஏறிக்கிண்டு சங்கு சக்கரத்தெல்லாம் எடுத்துட்டு நேர வேகமாக வரார். மடுவில் ஜம்முன்னு குதிச்சார் அப்படின்னு சொல்கிறது பாகவதம். சரி, ஜம்முன்னு குதிச்சாரு, எதுக்குடா முதல்லன்னு கேட்டால், அந்த என்ன யானை என்ன பண்ணிட்டு, மீனமர் பொய்கை நான் மலர் கொய்வான், இந்த கொய்வான் வரைக்கும் தான் இப்போ இந்த இத்தனை சமாச்சாரம். இந்த இந்திரத்யும்னன்ற யானை அந்த தாமரை புஷ்பத்தை கொய்துடுத்து, அது என்ன வேட்கை, அதுக்கு இறைவனுடைய திருவடியில் சமர்ப்பிக்கணும் அப்படின்றது தான் அதனோட வேட்கை. ஆனால் அந்த இச்சை என்ன பண்ணல, அந்த விருப்பம் அது நிறைவேறவே இல்லை. அதுக்குள்ளே தண்ணி மேலே, தண்ணிலேருந்து ஜலத்துலேருந்து தரைக்கு வந்தால் தானே வர முடியல. அதால் அந்த ரூருன்ற கந்தர்வன் ஆகிய முதலை அந்த யானையோட காலை பிடிச்சுன்னு இருக்குது. அதனால் கூப்பிட்டு பார்த்தது, ஒருவா தானே தயார் பண்ணித்து. இதில் இன்னும் கூட முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறா, இதுபோல் 1000 வருஷங்கள் இது ரெண்டுத்துக்கும் என்ன நடந்தது, அந்த தண்ணிக்கும் தரைக்கும் இழுக்கிற அந்த வேலை நடந்தது. அந்த சமயத்தில் மட்டும்தான் யோசிக்கும்போது கொஞ்சம் மனசில் நம்மளுக்கு ஒரு பயம் வருது. ஒரு இத்தனை வருஷம் எப்படி இழுத்துட்டே இருக்க முடியும், என்ன ஆகாரம், என்ன செய்யறது, எப்படி போய் சாப்பிட்டுட்டு வருது, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது. இத்தனை பொழுது இப்படி இருந்தால், இத்தனை நேரம் பஷ்னி கிடந்தா, இத்தனை வருஷம் இத்தனை மாதம்னு கூட்டுறதுக்கு, அதெல்லாம் நம்ம அடுத்த இன்னொரு வருஷம் போகிற பதிவில் அதை பற்றி பார்க்கலாம், அந்த கால்குலேஷன்ஸை பற்றிலாம். அது மாதிரி அதை பண்ணும்பொழுது அது காத்துன்றது. பெருமாள் வந்துட்டார். என்ன, வெட்கையினோடு சென்றிழந்த காணமர வேழம் கையெடுத்தர, அந்த காணலை காட்டில் சுற்றிக்கொண்டு இருக்கிற அந்த யானை அதனோட தும்பிக்கையை தூக்கி வச்சு நாகத்தனைவாய் என்ன கூப்பிட்டுது, ஆரிடர் களைவார், இந்த இந்த துன்பத்தை யார் எனக்கு களைந்து விடுவா அப்படின்ற அந்த எண்ண ஓட்டத்தில் அது என்ன பண்ணிது, ஆதி மூலமேன்னு விழித்துது, கூப்பிட்டுது. அங்கே என்ன நடந்தது, அப்போ பெருமாள் வைகுண்டத்தில் அவருக்கு திருச்செவி மடித்த உடனே தன்னுடைய புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை. அங்கே பெருமாள் மடுவுக்கு வந்துவிட்டாரே தவிர இங்கே என்ன நடக்கிறதுன்னு பார்த்தார். ஒரு க்ஷணத்தில் சுவாமிக்கு இறங்கி வரைச்சவே விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அதனால் என்ன பண்ணார், தன்னுடைய சக்கரத்தை விட்டு முதல்ல அந்த முதலையோட வாயும் யானையோட கால் பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா, அதை தான் அறுத்து அதை என்ன யானையோட கால் அதுக்குள்ளேருந்து எடுத்துட்டு அந்த முதலைக்கு முதல்ல மோட்சம் கொடுத்தார். என்ன இது, யானை என்ன கூப்பிட்டுது, யானை தானே நாகத்தனைவாய் அப்படின்னு கூப்பிட்டுது, குரமேதிக்கு ஆதி மூலமேன்னு கூப்பிட்டுது. அதை விட்டு யானையை முதல்ல அதுக்கு ஆசுவாசப்படுத்தாமல் முதலையை கொடுத்துது. முதலைக்கு சுவாமி எப்படி முதல்ல மோட்சம் கொடுத்தார் அந்த சக்கரத்தை விட்டு அப்படின்னு. அதில் கூட சென்று நின்று ஆழி விட்டானேலாம் சொல்லவே இல்லை ஆழ்வார். ஏன்னா ஆழி தொட்டானே தான், சும்மா அப்படி தொட்டு விட்டார். அதுவே அந்த சுதர்சன சக்கரம் என்ன பண்ணிது, நேரம் போய் முதலையோட அந்த வாயிலேருந்து அந்த யானையோட காலை விடுவிச்சு முதலைக்கு மோட்சம் கொடுத்தது. ஏன் அப்படின்னு கேட்டால், பெருமாளை துதிக்கிறது கேட்டாலும் பாகவதர்கிட்ட நம்ம விசுவாசமாக இருந்தால், பாகவதனுக்கு அடியாருக்கு அடியார்,
அவர் என்ன சொல்றார், தொத்பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய 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 அப்படின்னு அடியவனுக்கு அடியவன், தொண்டனுக்கு தொண்டன் அப்படி இருந்தா சுவாமிக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும், இஷ்டமானது அதான். சுவாமிகிட்ட நம்ம மகா விசுவாசம் பார்த்து பக்தி பண்ண வேண்டியது ஆனால் அடிப்படை கருத்துக்கள் தான். ஆனால் அந்த அடிப்படைக்கும் சிறப்பான ஒரு உள்ளுணர்வு நுணுக்கமான ஒரு கருத்து இருக்கும் அப்படின்னு சொன்னால் அடியவனுக்கு அடியவன், தொண்டருக்கு தொண்டன். அது எப்படி, பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய 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 பிருத்திய. அதில் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நம்ம 4-5 பேர் இருந்தால் போகாது, நம்ம ஒரு 16 பிருத்திய கூட சொல்லிக்கலாம். அவனுக்கு தொண்டனுக்கு தொண்டன், அடியவனுக்கு அடியவன் அப்படின்னு சொல்லி பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய 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 இதிமாம் ஸ்மர, அதை அப்படின்னு உன்னுடைய எண்ண ஓட்டங்களை வளர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி தரார் ஆழ்வார். அதனால பக்தனுடைய திருவடி வாரத்தை பிடிச்சதுனால முதலைக்கு ரூருன்ற கந்தர்வனுக்கு மோட்சம். அவன் வெளியில அந்த முதலையோட சரீரத்தை விட்டு வெளியில வந்தான், யானையை சேவிச்சுக்கண்டான், பெருமாளை சேவிச்சுக்கண்டான், நேராக அவன் போய் சேர்ந்துட்டான். அப்புறம் அந்த பெருமாள் பார்த்தார், இந்த எண்ணத்துக்கு என்ன கூப்பிட்ட இப்போ அப்படின்னு கேட்டால், இந்த பூவை அவன்கிட்ட அவர் திருவடியில் சமர்ப்பிக்கணும்னு தினம் பொறிச்சுன்னு அந்த போகிறேன், ஆனால் இந்த வாட்டி இது என்ன பண்ணிட்டு இப்படி என்னோட காலை கடிச்சு கொடுத்து என்னாலேயே முயற்சி பண்ண முடியும்னு பார்த்தேன், எனக்கு முடியல, அதனால தான் உன்னை கூப்பிட்டுட்டேன், ரொம்ப தூரம் உன்னை சிரமப்படுத்திட்டோம் அப்படின்னு அந்த யானை மனசில் நினச்சிக்கிட்டு தான், அதனால் இதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு அந்த பூவை சுவாமியோட திருவடி வாரத்தில் சமர்ப்பிச்சுதான். அதுதான் இன்னைக்கு கூட நம்ம குருவாயூரில் போய் குருவாயூரப்பனோட பார்த்தாக்க அவருடைய ஒரு கையில் தாமரைப்பூ நீளமான அந்த அதோட கொம்போட கூட அவரோட திருவடியில் வரைக்கும் அது பட்டுன்னு இருக்கும், அந்த இடத்து கையில் பிடிச்சுட்டு இருப்பார். ஏன்டா குருவாயூரப்பர் கையில் இது மாதிரி ஒரு தாமரைப்பூ வச்சுட்டு இருக்காருன்னா, அது கஜேந்திர ஆழ்வான் கொடுத்தது, அதனால தான் அது இன்னும் பிடிச்சுட்டு இருக்காரு சுவாமின்னு. அது இது வரைக்கும் வாடலையா, ஏன்னு கேட்டால் நம்ம சுவாமிக்கு கொடுக்கணும்னு அது எடுத்தது இல்லையா, அந்த உண்மையான நிஜமான நிஜம் ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் இது நாள் வரைக்கும் சண்டை போட்டுன்றதா கூட அந்த தும்பிக்கைக்கு மேலே பிடிச்சுட்டு இருக்கிற அந்த தாமரைப்பூ வாடாமையே இருந்ததா சுவாமிக்கு சமர்ப்பிச்சுதான். அப்போ சுவாமிக்கு ரொம்ப தழுதழுத்துட்டான். உடனே என்ன பண்ணாராம், அங்கேயே உட்காந்து தன்னுடைய மேல் வஸ்திரம் இருக்கே அதால் வாய்க்குள்ளே இப்படி சூடு பண்ணி, நம்ம சின்ன குழந்தைக்கெல்லாம் அடிபட்டதுன்னா அதை துடைப்போமே, எங்கேயோ அடிபட்டதுன்னா பண்ணிட்டு அப்படி சூடு கொடுப்போம் இல்லையா, ஒத்தடம் கொடுப்போம் இல்லையா, அதுபோல் சுவாமி தன்னோட மேல் துணியில் எடுத்து அதுபோல் தன்னோட உஷ்ணமான வாயுவை பிடிச்சி அந்த யானையோட காலில் அப்படி ஒரு இத்தனை நாளாக கடிச்சுட்டே இருக்கணும், ஜலத்திலேயே இருக்குது கடிச்சுட்டே இருக்குது, முதல்ல அந்த இடம் புண்ணாக போயிருக்குமே, அந்த சுவாமி ஒத்தடம் கொடுத்தாராம். அந்த யானைக்கு என்ன விதமான கொடுப்பேன்னு இருக்கணும். அப்படி மட்டும் இல்லை, அது உண்மையிலே சிறந்த பக்தன் தான், சிறந்த அடியவருக்கு அடியவன் தான். ஆனால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஏதோ ஒரு தவறான சில வார்த்தைகளை சொன்னதுனால இத்தனை வருஷம் இந்த பூமியில் யானை ராஜாவாக இருந்தது, அதே மனப்பான்மையோடு தான் அது என்ன பண்ணிட்டு இருக்கு, காட்டிலையும் திரிந்து உலா கொண்டிருக்கிறது. அப்படின்னா அந்த உலாவுக்கு நடுவிலும் தன்னுடைய பரிவாரங்களோட கூட்டத்தில் உலாவின் இருந்தால் கூட அந்த உலாவுக்கு நடுவிலையும் இன்னும் தொடர்ந்து அது சுவாமியை நினச்சிட்டு அந்த தாமரை புஷ்பத்தை பறித்து திருவடி வாரத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு தானே காத்துன்னு இருந்தது. அதனால் வேட்கையினோடு சென்றிழந்த காணவர் வேழம் கையெடுத்து அலற, கிருஷ்ணா என்னை காப்பாத்துன்னு கூப்பிட்டது இல்லையா, நகத்தனைவான் ஆதி மூலமே கூப்பிட்டது இல்லையா, கையெடுத்து அலற கரா ஆதனும் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து, அதுக்கு கஷ்டம் போகிற அளவுக்கு முதல்ல என்ன பண்ணித்தாரு, புள்ளூர்ந்து, புல்லுன்னு சொன்னால் கருடன் பறவை, அந்த பறவை மேலே ஏறி கருட வாகனத்தில் சுவாமி யானைக்கும் காட்சி கொடுத்தார், முதலைக்கும் காட்சி கொடுத்து ஆழி தொட்டு அந்த முதலைக்கு மோட்சத்தை கொடுத்தார். பின்னாடியே யானைக்கும் என்ன பண்ணார், அதனோட புண்ணெல்லாம் ஆசுவாசப்படுத்தி தொடச்சி விட்டு எல்லாம் பண்ணிட்டு என்ன வேட்கையினோடு சென்றெழுந்த காணவர் வேழம் கையெடுத்தலர கரா ஆதனம் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானே. போய் நின்றார், நான் தான் ஆதி மூலம்னா யானைக்கு பார்த்தோன்னே புரிஞ்சு கொடுத்து எல்லாமே சரியான நிலைமையில வரும்பொழுது என்ன பண்ணார், அந்த சுவாமியை எங்கே பார்த்தேன், அந்த பொய்கை மடுவில் கஜேந்திர மோட்சணத்தோட கஜேந்திரனோட நின்று அந்த பெருமானை திருவல்லிக்கேணியில் கண்டேனே அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப சிறப்பித்து சொல்கிறார். இந்த கதையை என்ன பண்ணணும்னு கேட்டால், தினமும் கார்த்தால நம்ம படுக்கையை விட்டு எழுந்துக்கிறோம் அப்படின்னா இந்த இந்திரத்யும்னன்ற யானையோட துதிக்கையில் இருக்கிற தாமரைப்பூவும் இந்திரத்யும்னோட காலடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ரூருன்ற கந்தர்வனான முதலையையும் பெருமாள் புள்ளூர்ந்து கஜேந்திரம் காப்பாற்றுறதுக்காக வேண்டி கருட வாகனா கருடாரூடனா அந்த மடுக்கரையில் இறங்கினதையும்
தினமும் கார்த்தால எழுந்த உடனே நினச்சிக்கண்டா. அதுபோல இடர், எத்தனை இடர், 1000 வருடங்கள் அந்த இது தண்ணியில் இருக்கிறது, அது தரையில் இழுக்கிறது. யானை தரையில் இழுக்கிறது, முதல்ல தண்ணியில் இழுக்கிறதுன்னு தொடர்ந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தொடர்ந்து இருக்கக்கூடிய உபாதைகள், தொடர்ந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த உளவியலாளர்கள் சொல்கிறோமே, மனசில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. யூ டோன்ட் நோ ஹவ் டு கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னா, அதுபோல் பிளாக்டு வியூஸ், பிளாக்டு ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் இந்த சுவாமி இந்த திருக்கதையை, இந்த இந்த சுவாமிக்கு இப்போ என்ன பேர், அவருக்கு ஆதிமூலம். ஒரே ஒரு ஒரு க்ஷணத்தில் நடந்த ஒரு அவதாரம் போல சுவாமி என்ன பண்ணார், தன்னை தாழ விட்டுக்கிண்டு இறங்கி அந்த யானைக்காக ஒரு நிமிஷம் நின்று அந்த கந்தர்வனுக்கு மோட்சம் கொடுத்து யானைக்கு ஆசுவாசப்படுத்தி அதுங்கிட்டேருந்து அந்த தாமரை புஷ்பத்தை ஸ்வீகரிச்சுக்கிண்டு தன்னுடைய மேல் வஸ்திரத்தினால யானையோட புண்ணெல்லாம் என்ன பண்ணி சூடு கொடுத்து ஒத்தடம் கொடுத்து அதை சரி பண்ணி கொடுத்து சுவாமி தன்னோட இதை சிறப்புப்படுத்தினார்னா, சென்று நின்று ஆழி தொட்டானை அவன் என்ன பண்ண, தேனமரு சோலையும் ஆடமாமயிலை, அது மாதிரி இருந்த அந்த மகிழ்ச்சி நிறைந்த குயில்கள் மயில்கள் நின்று கூவக்கூடிய தேன் போல இனிமையாக கேட்கக்கூடிய ஒரு சோலைக்கு நடுவில் திருவள்ளிக்கேணியில் அந்த கருடாருடனாக இருக்கிற சுவாமியை நான் கண்டேன் அப்படின்னு ஆழ்வார் தன்னுடைய மனக்கண் முன் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை நம்மளோட பகிர்ந்துக்கிறார். இது ரொம்ப சிறப்பான ஒரு செய்தி. இதை தினமும் நம்ம இன்றும் அதை என்ன பண்ணலாம், 2 வேளையும் சுவாமி இந்த மாதிரி கருடாருடனாக வந்தவனை நினச்சிக்கலாம். இதுக்கு மேலும் சிறப்பான கருத்துக்களை அடுத்த பாசுரத்தை சொல்லும்பொழுது பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.